ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான செஸ் கேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து கோடிங் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு பேக்கேஜ் உண்டு, செஸ் போர்டுக்கான பேக்கேஜ். அந்த பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த கேம்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஃப்ளட்டர் செஸ் போர்டு. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை இன்ஸ்டாலிங் பேக்கேஜ் பப்ஸ்பெக் ஒயாமல் ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கோட் 0 வந்துட்டு. ஸோ நம்ம ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ செஸ் போர்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பாடி செஸ் போர்டு இது கண்ட்ரோலர் கேட்குது. இதுக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் உண்டு. இப்போ ஃபார்ம் நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மாதிரி செஸ் போர்டுக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் உண்டு. அதுக்கு என்ன நேம் மென்ஷன் பண்ணலான்னா செஸ் போர்ட் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு இதில் நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு செஸ் கண்ட்ரோல்னு கொடுக்கேன். கண்ட்ரோல் ஈக்குவல் டு செஸ் போர்ட் கண்ட்ரோலர். ஓகே, இப்போ இந்த நேமை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ரீலோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செஸ் போர்ட் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம கேம் விளாட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். மூவ் ஆகுது. அதே மாதிரி மூவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளட்டர் பேக்கேஜ் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு செஸ் போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து நிறைய நம்ம அடிஷ்னல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது பிளாக் காய் ஒயிட் காய் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து நேம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஆப்ஷன், இந்த மாதிரி ப்ளே கலர், பார்டு ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த பார்டு ஆரவ் அப்படின்ட்டு இருக்குது. ஆரவ்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆரவ் அப்படின்ட்டு இருக்குது. ஆரவ்னா 2 players விளாட்ற மாதிரி. அதாவது உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு காய், அதாவது இப்போ பிளாக் ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னா இந்த நேம் ரிமூவ் ஆகிட்டு அப்படின்னு நீங்களே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ஷன் இருக்குது. அண்டு கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதில் வந்து போர்டு கலர் இருக்கும், போர்டு ஓரியன்டேஷன் இந்த இருக்குது, போர்டு கலர்ன்ட்டு இருக்குது. ஸோ இதில் போர்டு கலர் டாட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கான கலரும் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி செஸ் போர்டில் இன்னும் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு கேம் விளாட்றதுக்கான இதை மட்டும் பேசிக் க்ரியேட் பண்ணிட்டேன்.